ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய மசாலா பாஸ்தா தான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 2 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஃபஸ்ட்டு பாஸ்தா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் பாஸ்தா வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். இப்போ பாஸ்தா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. பாஸ்தா நல்லா வெந்து வந்துடும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாஸ்தாவும் நமக்கு சூப்பராக நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதோட தண்ணிலாம் வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி எடுத்த பிறகு நார்மல் வாட்டர் கொஞ்சமாக மேலே ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அப்படியே ஓரமாக வச்சிடலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா சூடான பிறகு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி பாஸ்தா வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கின பிறகு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ப வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கின பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ட பிறகு வேக வச்ச பாஸ்தாவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலரி விடுங்க. நல்லா கிளறி விட்டு சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்டான மசாலா பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.